அகிலம் எங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி அன்பு நேயர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுங்க ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்துங்க ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய இந்த குரோதி வருடம் ஆடி மாதத்தில் மகர ராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான யோக பலன்கள் நமக்கு அமையப்போகுது அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகர ராசி அப்படின்னா சனியோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தாங்க மகர ராசி. இந்த சனி பகவான் ஆதிக்கங்கிறதுங்க உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா சனி பகவானுங்கிறது உழைப்புங்க, கர்மகாரகன்னு சொல்லுவோம். எப்போவுமே உங்களுடைய உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் எந்த அளவுக்கு ஒரு மணி கஷ்டப்படணுமோ அந்த கஷ்டத்தை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் பயமே பட மாட்டீங்க. இந்த வேலை செய்யணுமா, 2 பேர் வேலையா, நாம்ளே செஞ்சு முடிச்சிடலாமே அப்படின்னு நினைப்பீங்க. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதே சமயத்தில் அதாவது ஈஸியாக அடுத்தவங்களுக்கு நம்ம கஷ்டப்படாமல் எதுவுமே நமக்கு கிடைக்கணும், அப்படி ஒரு லாபத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பும் உங்களுக்கு இருக்காது. இந்த நிலையில் பிறந்த உங்களுக்கு இப்போ பாதச்சனி வேற இப்போ நடந்துட்டு இருக்குது. இந்த பாதச்சனி ஏற்கனவே 6 வருஷ காலமாக கடவுள் ஒரு மனிதரை எந்த அளவுக்கு சோதிக்கணுமோ அந்த சோதனை காலம் எல்லாமே நீங்கள் சந்திச்சிட்டீங்க. ஒரு விதத்தில் பார்த்தோம்னா, அதாவது பாதச்சனி, 3ஆம் இடத்துல ராகு, இது இப்போது குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவோட குரு பகவான் இருந்த காலகட்டம். இந்த இடைப்பட்ட இந்த ஒரு 2 வருட காலம் இல்லாமல் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக தான் இருந்திருக்கும். என்ன பிரச்சனைங்க, ஒரு முயற்சிகள் நம்ம எடுப்பீங்க, அதாவது அதில் வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது குறிப்பு இந்த அரசாங்கத்துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க படும் உளைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக உங்களுக்கு இருந்திருக்கும். ஒரு இடத்துல வேலை செஞ்சிங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தா கூட கண்டிப்பாக கிடைக்காது. உங்களுடைய வேலையிலையும் எப்படின்னா ரொம்ப பணிச்சுமைன்னு சொல்லக்கூடிய, அதாவது ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும், ஓய்வு அதிகமாக கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் சிலருக்கு பார்த்தோம்னா வேலையிலேயே நெருக்கடிகள் கொஞ்சம் ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி ஒரு மன கஷ்டங்கள் எல்லாம் இருந்திருக்கும். சிலருக்கு பார்க்கும்போது தசாபுத்தி சரியில்லாமல் இருந்தால் மகர ராசினியர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கும். நம்ம எப்படி சொல்லலாம், நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், அந்த பிரச்சனை குடும்பம் வரைக்கும் நம்மளை குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். செய்யாத தவறை செஞ்சுன்னு பழின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நான் தப்பே பண்ணல ஆனால் தப்பு செஞ்சுன்னு வந்துருச்சு, அதனால் குடும்பத்தில் பிரிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையே வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பங்கள் மகர ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். ஆனால் தசாபுத்தி நல்லபடியாக இருந்திருந்ததுன்னா சில பிரச்சனைகள் வந்தது நல்ல வேளை தப்பிச்சுட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போது இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவான் அதாவது 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போது 5ஆம் இடத்தில் செவ்வாயோட சஞ்சாரம் செய்கிறதுனால, அதாவது 9ஆம் இடத்த 5ஆம் பார்வையை பார்க்குது. அப்போ பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே கடந்த காலத்தில் பட்ட ஒரு கஷ்டத்துக்கு நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்ச மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாங்க. சரியான முயற்சிகள் எடுத்திங்கன்னா தகப்பன் வழி சம்மந்தப்பட்ட சொத்து, தகப்பன் வழியினால் வரக்கூடிய ஒரு ஆதாயம், தகப்பன் உறவு முறையில் வரக்கூடிய ஒரு நன்மைகள், இதெல்லாமே தடையில்லாமல் கிடைக்கும் இருந்ததுன்னா. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படின்னா, நமக்கு ஒரு கனவு இருக்கும். எப்படின்னா, ஒரு நல்ல வேலையை, ஒரு அரசாங்க வேலையை எதிர்பார்க்குறோம், இல்லை ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிற ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், ஒரு பதவி ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா, உங்களுக்கு 11ஆம் பார்வையாக இந்த குரு பகவான் பார்க்குறது இல்லாமல் 11ஆம் பார்வையை 7ஆம் பார்வையை 11ஆம் இடத்தை பார்க்குதுங்க. அது ஒரு லாபத்தை பெருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஆனால் அதே சமயம் அந்த செவ்வாயும் பார்க்கறதுனால வேகம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய சில விஷயங்கள், திடீர்னு ஒரு
பிடிப்பில் போய் ஒரு அடுத்தவங்க கிட்ட ஒரு சிக்கலில் ஒரு பணம் சிக்கியிருக்கும், ஒரு டாக்குமெண்ட் பேப்பர் சிக்கியிருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு இடம் அட்வான்ஸ் கொடுத்து பணமும் கை வந்து சேரல, கிரையமும் பண்ண முடிய மாட்டேங்குது. பேசின பிரச்சனைகளை தான் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைகள் எப்போ தீர்க்க முடியும் அப்படின்ட்டு சிலருக்கு சிக்கலில் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக இந்த காலம் ஒரு சாதகமாக முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக ஏற்படும். இன்னும் சொல்ல போனோம்னா கடன் பிரச்சனைகள், நெருக்கடிகள், மகர ராசி நேயர்கள் கடன் வாங்க மாட்டோம், நாம் கடன் கொடுக்கக்கூடியவங்க தான். ஆனால் வந்து சில இடத்துல வந்து நம்ம வாங்கின நேரம் என்னவோ தெரியல, சிம்பிளாக ஆரம்பித்தோம், ஒரு கைமாத்தலாம் ஆரம்பித்த கடன் இன்றைக்கி பார்த்தோம்னா அது கைமீறி போயிருச்சு. வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கம் பார்த்தா லோன், ஒரு பக்கம் பார்த்தா இஎம்ஐ, கார் லோன், வண்டி லோன், எது எடுத்தாலுமே ஒரு பிரச்சனையை முடிக்கலாம்னு ஆசைப்பட்டு இன்னொரு பக்கம் கடனை வாங்கி கடைசியில் அந்த கடனும் கட்ட முடியல, இந்த கடனும் கட்ட முடியல. கடைசியில் பார்த்தோம்னா அது தொடர்ந்து கண்டினியூவாக போயிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைகள் எப்போ முடியும்? ஏன்னா பாதச்சனி அதெல்லாம் அழுத்துற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுடைய நல்ல நேரம் என்னன்னா, சனி பகவான் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் வக்ர நிலையில் இருக்குதுங்க. சனி இருந்து நமக்கு எந்த அளவுக்கு பாவத்தை கஷ்டத்தை கொடுத்ததோ, எவ்வளோ நெருக்கடிகள் கொடுத்ததோ, அந்த நெருக்கடிகள் சனி பகவான் இயல்புக்கு மாறான நிலை. ஏன்னா சனி பகவானுங்கிறது கடுமையான கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 7.5 சனி பிடியில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போது இந்த வக்ர நிலை அடைஞ்சதுனால இயல்பு நிலைக்கு மாறாக அப்படின்னா கஷ்டத்தை கொடுத்த கஷ்டத்தை அதுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அப்போ அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்குது. அப்போ மனசுக்கு ஒரு நிம்மதி. வீடு சம்மந்தப்பட்ட விதத்தில் வீட்டில் அதாவது மருத்துவ செலவு, ஹாஸ்பிட்டல், தாயாருக்கு மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருப்பீங்க. தாயாருக்கு மாதம் கண்ட மாத்திரை வாங்கணும், போய் செக்கப் பண்ணணும். ஆனால் பண்ணினாலும் பார்த்தோம்னா பிரச்சனைகள் தீர மாட்டேங்குது. தொடர்ந்து மருத்துவ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லையா வீட்டில் தாயாருக்கு நல்லா இருந்ததுன்னா வீட்டில் ஒரு மனைவிக்கோ இல்லை வந்து குடும்பத்தில் குழந்தைங்களுக்கோ இல்லை தனக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வந்து 3ஆம் பார்வை 4ஆம் இடத்தை பார்த்தோம்னா சுகஸ்தானம் அப்படின்னா ஆரோக்கியம் சரியில்லை. ஏதோ ஒரு படபடப்பு, ஒரு வெறுப்பு, கை கால் வலி, அதாவது பேக் பெயின், குறிப்பாக சொல்ல போனோம்னா படுத்த சரியான நித்திரை இல்லை, சரியான உறக்கம் இல்லை, மனம் ஒரு அப்படியே வறுத்தெடுத்த மாதிரி ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் என்னென்னா அடுத்தவங்களால ஏற்படுறது தாங்க. நீங்கள் போய் எந்த பிரச்சனையும் சிக்கியிருக்க மாட்டீங்க. ஒன்றும் நம்பினேன், மோசம் அடிச்சுட்டேன், என் பணத்தை கொடுத்து நான் கடன்காரன் ஆகிட்டேன். அடுத்தது பார்த்தோம்னா அடுத்தவனுக்கு உதவி செய்ய போனேன், கடைசியில் அவன் செஞ்ச தப்பு நமக்கு வந்து கடைசியில் இப்போ நாம் வந்து அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. இந்த மாதிரி தாங்க மகர ராசி நேயர்கள் சில சிக்கலில் சிக்கியிருப்பீங்க. அப்புறம் பார்த்தோம்னா வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விதத்தில் பார்த்தோம்னா ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுங்க. ஒன்று ரிப்பேர் ஆகிறது, இல்லையா வந்து ஒரு ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் ஒவ்வொன்றா வர்றது. நாம் சரியாக தான் போயிட்டுருப்போம், அடுத்தவங்களால பிரச்சனை இல்லை. நம்ம வண்டியாக ஏன்னாமா அடுத்தவங்களுக்கு ஒரு உதவிக்கு கொடுத்துருப்போம், அவங்களால ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறது. இப்படி விரயங்கிறதுங்க ஒரு விதம் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு வழியில் ஏற்பட்டு அதனால் மன உளைச்சல்கள் அடைஞ்சு சில சிக்கலில் சிக்கி அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு வழியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நமக்கு சில வழிகள் கிடைச்ச மாதிரிங்க. சரிங்களா? அப்படின்றதுனால உங்களுடைய ராசிக்கு அதாவது 8ஆம் அதிபதி கரெக்டாக 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சூரிய பகவான், அதாவது சுக்கிரனோட புதன் இணைந்திருக்குது. புதன் பகவான் பார்த்தோம்னா கரெக்டாக 3ஆம் தேதி, ஆடி மாதம் 3ஆம் தேதி, அதாவது சிம்மத்துக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுது. அப்போது அந்நிய தேசங்கள் பயணங்கள் மேற்கொள்வது, வெளியூர் பிரயாணங்களால் வளர்ச்சி நன்மைகள் அடையக்கூடிய ஒரு பாக்கியங்கள் ஏற்படுறது. அதே சமயத்தில் அதாவது திடீர ஒரு அதிர்ஷ்டம், திடீர்
ஒரு வேலை வாய்ப்பு, வேலை இழந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அடுத்தவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏற்படக்கூடியது. இந்த மாதிரி போக சுக வாழ்க்கைகள் கண்டிப்பாக ஏற்படுங்க. அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுடைய கனவு கற்பனைகள் அப்படின்னா ஒரு எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஒரு நல்ல விஷயங்கள், அதாவது ஒரு பணம், ஒரு லோன், இது ஏதாவது நமக்கு ஒரு வர வந்ததுன்னா இந்த வேலையை செஞ்சு முடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு வருஷ காலமாகவே நம்மளால் அதை செய்ய முடியல. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக செஞ்சு முடிப்பீங்க. பூர்வீக சொத்து இடம்னால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, எல்லாமே ரெடி, நமக்கு ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனை கலார் பண்ணிக்கலாம்னு எடுத்த முயற்சிகள் ரெடியாக தான் இருக்குது. அதில் மூணாவது மனுஷனுடைய தலையீடுனால பிரச்சனைகள் தீர்க்க முடியல. அது பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, நாம் வாங்கின இடமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து கோர்ட்டு கச்சேரி வரைக்கும் போய் தீராத பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைகிறதுனால இது ஒரே மாதத்தில், இந்த ஆடி மாதத்தில் எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படிங்கிறத விட இந்த ஆடி மாதத்தில் எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் நமக்கு தேவையான ஒரு வாய்ப்பாக எதிர்காலத்துக்கு ஒரு சந்தர்ப்பமாக நமக்கு நல்ல விதமாக அமையக்கூடிய ஒரு காலமாக அமையும். அப்படிங்கிறதுனால முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு. ஆடி அமாவாசைக்கு, ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கிறதுனால, பாதச்சனிங்க 7.5 சனியில், அதனால் கோயில் குளத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க, திருநள்ளாறு போயிட்டு வாங்க, கொச்சனூர் போயிட்டு வாங்க, பக்கத்தில் இருக்கிற அதாவது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நல்ல நெய் தீபம் ஏற்றி பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணினீங்கன்னா இன்னும் அற்புதமான ஒரு நன்மைகள் நடக்கும் மகர ராசி நேயர்களுக்கு. சரிங்களா? இது கோச்சார பலன் நான் சொன்னது. இருப்பினும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா கோச்சாரம் மட்டும்தான் முழுமை அப்படிங்கிறத விட நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகமும் நல்ல பலம் பெற்று இருக்கணும். உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் நீங்கள் விரும்பினால் கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது மூணையும் தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில் அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான முயற்சிகள் எடுங்க. நிச்சயமாக மென்மேலும் வளர்ச்சி பெருகணும் என்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.